சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/6/2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 27ஆம் நாள், தசமி திதி நள்ளிரவு 12:58 வரை, உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9:21 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி மற்றும் பணவரவு, அதைவிட மேலாக சுற்றியுள்ள அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நற்பெயர் எடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகளையும் லாபங்களையும் அனுபவிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற சிறப்பு நாள் இன்னைக்கு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் அமையக்கூடிய சூழல். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது அம்மா தனியாக இருக்கிறாங்க, அல்லது அம்மா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியல, அம்மாவுக்கான இந்த தேவைகளை நம்ம அப்படியே கொஞ்சம் பூர்த்தி பண்ணணும். அம்மா ரொம்ப நாளாக ஒன்று ஆசைப்பட்றாங்க, கொஞ்ச நாள் கேட்டாங்க, கொஞ்ச நாள் கேட்காம விட்டுட்டாங்க. எப்போவுமே பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஆசையை தெரிவிக்காமல் இருக்கிறது தானே தாய் என்கின்ற ஒரு தெய்வம். இந்த மாதிரியாக தாயார் சொல்வதையும் சொல்லாததையும் சேர்த்தே செயல்படுத்திடலாமேன்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்களுக்கு தாய் மீது கொஞ்சம் பேரன்பு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவுகள், ஒரு பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டுக்கு ஏசி வாங்கிறது, வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிறது, அல்லது பெட்ரூமில் இதை செய்யலாம் அதை செய்யலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு உங்களுடைய உடல் மன சுகத்திற்காக ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு சித்திக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல குருவோடு, உச்சகுருவோடு இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. ஏதேனும் ஒரு வகையில் மனப்பதட்டம் இன்றைக்கி இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, இவரோடு இருக்கிறமே அவரோட இருக்குமே, இவர் நமக்கு ஆகாதவராச்சே, அவர் நமக்கு ஆகாதவராச்சேன்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ஒரு 10-15 நாட்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுதுங்க. 9ஆம் இடத்தை இன்றைக்கு குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க இல்லையா, அது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் தடைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை போலவே எதையாவது செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல, ஒரு தைரியம் இல்லாத சூழல். டக்குன்னு வேலையை விட்டுறலாமா, வேலையை விட்டுட்டா இன்னொரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழில் பண்ண முடியுமா முடியாதா, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் அது ஏறுக்கு மாறாக இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோன்ட்டு ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தைரியம் இல்லாமல் அதை செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு குருட்டு தைரியம், அசட்டு தைரியம் வந்து அதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தங்கைகள் விஷயத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தங்கையின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இன்றைக்கு குரு சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5-10 கூடியவர்கள் இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறதுனால தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். நல்ல வாக்கு சொல்லுவீங்க இன்றைக்கி. எப்பா நல்லா இருப்பா, உனக்கு இந்த இதை ஹெல்ப் பண்ணுறேன், இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீ முன்னேற முடியும்ப்பா, முன்னேறுப்பான்னு மற்றவங்களை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய நல் வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பு இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சாஸ்திர ஈடுபாடு இன்றைக்கி பெரிய அளவில் வரும். பெரிய பெரிய சாஸ்திரிகள், மகான்கள், சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குருவை அடையாளம் காணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க. வாழ்க்கையை மடைமாற்றுகின்ற, வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளில் போகணும் அப்படிங்கிற சில அடையாளம் தெரிய வைக்கக்கூடிய சில குருமார்களுடைய தரிசனம், தீட்சை போன்றவைகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பொருள் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய, ராசி சுபத்துவம் அடைந்திருக்கக்கூடிய, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
கணவன் மனைவி உறவு, வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற உறவுகள்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும் இன்றைக்கி. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அல்லது இரத்த சம்பந்தமுள்ள உறவுகள், அல்லது ஒன்று விட்ட அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் போச்சோ அதெல்லாம் செய்து முடிச்சிடலான்றதை ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே அதை முயற்சி பண்ணி முடிச்சு காட்டக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கௌரவம் அதிகமாக இருக்கும், அந்தஸ்து கௌரவமும் இருக்கும். எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, இந்த இடத்துல இப்படி பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல சண்டை போட்டுட்டேன், இந்த இடத்துல பழி வந்துருச்சு, இந்த இடத்துல செய்ய முடியாமல் போச்சு, இந்த இடத்துல ஒரு அளவுக்கு எதுலேயுமே நான் நல்லா இல்லை, இந்த மாதிரியாக இருந்த சில விஷயங்களை இப்போது நீங்கள் எடுத்து செய்து மறுபடியும் அதில் பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும், புதிய நட்புகள் அறிமுகமாகக்கூடிய ஒரு யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பெரிய அளவில் நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சுக்கிர தொடர்புகள், பெண்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது லக்ஸுரியஸ் தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம்னா 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாட்டு கடைகளில் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அல்லது இங்கே தங்குறது அங்கே தங்குறதுன்னு கொஞ்சம் லக்ஸரியஸ் தேவைகள் ஒரு 20 நாட்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த வீண் பழிகள் துடைக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மகளுக்கு பெரிய அளவில் செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கேற்றாற்போல் வருமானமும் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல 2 சுபர்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்கா, லண்டன் போன்ற இடங்களில், சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை தாய் தந்தையருக்கு சொல்லக்கூடிய அமைப்பு. நல்ல வேலைங்க, இப்போ 1 வருஷமாக இருந்தாலும் இப்போ கஷ்டப்படலாமல் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரியாக நற்செய்திகளை உள்ளூரில் இருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு குரு சுக்கிர சேர்க்கை, அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பது, 2, 9, 11 கூடியவர்கள் இன்றைக்கு வலுவான தன்மையில் இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவர்களுடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்ப ஒரு 10 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படியே படிப்படியாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அக்காவை பற்றிய கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அக்காள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வர்றது, அல்லது அக்காவுடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியும், அக்காவுக்கு ஹெல்த்து நல்லா இருக்குன்ற மாதிரியாக அக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள், பூமி லாபம், கட்டிட லாபம், நெருப்பு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே இருந்து வந்த நஷ்டங்களெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்பான 10ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் இன்றைக்கு 10ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் பண்ணுற இடத்துலையோ, வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ இன்றைக்கு எதிர்ப்புகளோடு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இந்த பலன் ஒரு 15-20 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஒருத்தர் ஆகாதவர், பிடிக்காதவர், அவர்களுடைய ஒரே ரூமில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரே செக்ஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு, அவரும் நானும் தாங்க சேர்ந்து இந்த விஷயத்தை செய்ய சொல்லி மேலிடம் உத்தரவு போட்டுருச்சு, மேனேஜர் உத்தரவு போட்டார், என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் எனக்கு ஆகவே ஆகாது, ஆனாலும் இவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கின்ற மாதிரியாக தொழில் அமைப்புகளில், வேலை அமைப்புகளில், வியாபார அமைப்புகளில்
போட்டியாளரோடு இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய நாளாக, இது இன்னும் 3 வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் திறமை, வேலை திறமை வெளியே தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பக்கத்தில் எதிரி இருந்தார்னா உஷாராத்தானே இருப்போம். அவர் என்ன சொல்லுவாரோ, ஏது சொல்லுவாரோ, நம்மளை பற்றி போட்டு கொடுப்பாரோ, போட்டு கொடுக்க மாட்டாரோன்னு சில விஷயங்களை பார்ப்போம் இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் துலாம் ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்ற அதே நேரத்தில் கணவனாலோ மனைவியாலோ ஆதரவுகள், அனுகூலங்கள், அவர்களுடைய வீட்டார்களால் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதை அப்படியே தணிக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. நாத்தனார் அந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகராசிக்கார சகோதரிகளுக்கு இது அமைஞ்சிருக்குது. கணவர் விஷயத்திலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய அமைப்பு, பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள், பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு செலவுகள் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கான ஹாஸ்டல் செலவு, கல்லூரி ஃபீஸு, பள்ளி கல்லூரிக்கு போவதற்கான சில அமைப்புகளை ஏற்பாடு பண்ணுவது போன்ற விஷயங்களில் செலவுகள் இருந்தாலும் கூட அது சந்தோஷ செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த பலன் இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் உச்சகுருவோடு இணைந்திருக்கிறார். 8ஆம் இடம் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை, சுப தொடர்புகள் ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கி லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு 3 வார காலத்திற்குள்ளே ஏற்கனவே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய, எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், ஏற்கனவே விடுபட்டு போன ஒரு தொடர்பு மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு என நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த அமைப்பு இருக்குதுங்க. 2 சுபர்கள் இன்றைக்கு 2ஆம் இடத்தை, தன வீட்டை, வாக்கு வீட்டை பார்க்குறாங்க. நல்ல பேச்சு இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுடைய ஒரு சொல்லெல்லாம் இன்றைக்கி பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். யாரையும் மனமு வந்து பாராட்டக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பொருளாதார முன்னேற்றம் மிக தெளிவாக இருக்கும். ஒரு 3 வார காலத்திற்குள்ள விவசாயம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள், நஷ்டங்கள் சரி கட்டப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 2 மாபெரும் சுபர்கள் ராசியோ பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்கிறார். 5 10 பூரண ராஜயோகாதிபதி அவர். ஏற்கனவே உச்சகுருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் கோட்டை விட்டீங்களோ அந்த கோட்டை விட்ட விஷயத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து செஞ்சு அதில் சாதித்து காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மற்றவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய நாள் இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எப்பா இவர் என்னப்பா திடீர்னு இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, இவரை பற்றி தப்பாக கணக்கு போட்டுட்டோமோ, இவ்வளவு திறமைகளை இவ்வளோ உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறாரே, இவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், இவரை கொஞ்சம் பார்க்கணுன்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களை பற்றிய மதிப்பீடுகளும் கண்ணோட்டங்களும் மற்றவர்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு, ஒரு உயர்நிலை புரிதல் உங்களை பற்றி தெரியக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ப்ரொமோஷன்லாம் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். நல்லா சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அருமையான நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான 4-9 சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உட்காந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 சுபர்கள் இன்றைக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அலைச்சல்கள் மூலமாக, பயணங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒருத்தர் ஃபோனில் தான் பேசணும், ஆனால் அதை பேச முடியல, அவர் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு, அல்லது வேறு ஏதோ ஒரு சிக்கல், நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த விஷயம் முடியும் போல் தெரியுதுன்ட்டு சின்ன அளவில் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நீண்ட தூரம் அலைச்சலாக்கி நேரத்தை கடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்து அதன் பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க.
சிலருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பயம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படி வலிக்குது அப்படி வலிக்குது, காலையில் எந்திரிச்சா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு வயசாகுதோ, உண்மையிலே நமக்கு வயசாகுதுன்றது வேறு, நம்ம இது வரைக்கும் அதை பற்றி நினைக்கவே இல்லையே, திடீர்னு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்ற சில விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் கூட ஒரு 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவலையெல்லாம் வேண்டாங்க, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு ஆரோக்கியமாக நல்லா இருப்போம்ன்ற ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும். திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, லக்ஸரியான ஆடம்பர பொருட்களை விற்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3-8 சுக்கிரன், சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சகுருவோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். குழந்தைகளால் இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் சந்தோஷ செலவாக இருக்கும். ஒரு பள்ளி கல்லூரி கட்டணங்களை செலுத்த வேண்டிய அவசியம் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே வரக்கூடிய அமைப்பு, அல்லது குழந்தைகள் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அதை வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைகீழ் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பவர்கள், தயாரிப்பவர்களுக்கு நாம் நல்ல அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறதுனால ஒரு தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய, தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கன்னிராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி என்ன விதமான நல்ல பலன்களை செய்யும்ன்றதை பார்த்துடலாம். உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷத்திற்கு சந்தோஷமான பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து உருவாகுதுங்க. குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது மட்டுமே மிகப்பெரிய தனலாபத்தை கொடுப்பார் அப்படின்றத மூல நூல்கள் ஒருமித்த கருத்தோடு சொல்லுகின்றன. அதுலேயும் தனகாரகன் புத்திரகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சத்தை அடைந்தால் நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. மிக முக்கியமாக காசு பண வருமானத்தை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனியை கூட குரு பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும், எல்லா விதத்திலையும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் ஒரு சில மாதங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, மற்றவர்களிடமிருந்து உதவிகள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக அமையும். 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 3, 5, 7 ஆகிய 3 நல்ல பாவகங்களை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், அது நல்லா இருக்கும். தம்பி தங்கைகள் வகையில் இது வரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகும். நல்ல வாய்ப்புகள் ஒரு சில வாரங்கள்லேயே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எந்த துறையில் இருக்கிறீங்களோ, சினிமாவில் சான்ஸ் வேணும், பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வேணும், என் திறமையை காட்டுறதுக்கு சான்ஸ் வேணும், அரசாங்க வேலையில் ஒரு வாய்ப்பு வேணும், இந்த மாதிரியாக என்ன லட்சியத்தை கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்திற்குரிய வயதுகளில் இருப்பவர்களுக்கு அதற்கேற்ற நிறைவுகள், நல்ல முடிவுகள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக வருங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லைங்க, வியாபாரம் பண்ணுறேன் நல்லா இல்லை, தொழில் பண்ணுறேன் நல்லா இல்லை, விவசாயம் பண்ணுறேன் நல்லா இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு தெளிவான விடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இதை செய்யுங்க, இனிமேல் இது உங்களுக்கு நல்லா இருக்குன்ற அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பதால் வயதிற்கேற்ற வகையில் தான் இதை பார்க்கணும். ஒரு 15, 18, 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல கல்வி, அதற்கான அடையாளங்கள். 20 தாண்டியவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நிறைவான விஷயங்கள். 25 வயது 28 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தெளிவுகளாகக்கூடிய தன்மைகள்.
30-40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை அமைப்பையும் இப்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்குங்க. 50-60 வயது கடந்தவர்களுக்கு குழந்தைகள் நன்றாக இருப்பது, கடன் தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை. கடன் விலகணும்னா காசு பணம் வரணுமே, அந்த காசு பணம் வரக்கூடிய தன்மைகள் நிறைவாக இருக்கின்றன. எல்லா நிலைமைகள்லையும் ஆரோக்கியம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, பெற்ற அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி ஒரு 90% நல்லவைகளை தரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியின் விளைவாக இன்னும் சில மாதங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களே. கன்னிராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஞானம் மற்றும் உதவிகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த 2026 குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கன்னி ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.